உலகம் பிறந்தது எனக்காக, நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருப்பேன். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வாழ்வதே வாழ்க்கை என்று கூறியிருக்கிறார் வல்லவர். கூறியதை மீண்டும் குறை என்று கூறியிருக்கிறார் திருவள்ளுவர் தேவர். அச்சத்த விலைக்காய் நான் ஒருவற்றை திகைத்து வாழ்வதிடம் வான் இறுதி விழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 துவைக்கிற மக்களை தட்டி எழுப்பினார் பாவேந்தர் பாரதி. நெருப்பு ஒருவருக்கு நீங்கா தமிழ் பார்த்தால் பொறுப்புற வைத்தால் புதுமை புலவர். ஈருக்கு வல்லேருக்கு விரும்பினாரு, சேருக்கு வல்லேருக்கு செந்தமிழார். இப்படி செந்தமை தழைத்து போகக்கூடிய கனகபுரி நாட்டு அனைவருக்குரிய மன்னருக்கு மகனாக கதிரவன் பெயரிடத்தை சீர சிறப்போடு வந்திருக்கிறேன். நானும் அயல்நாடு வந்தடைந்தேன். பட்ட படைப்பை சீர சிறப்போடு முடித்துவிட்டேன். இன்றோ தாயகம் புறப்பட வேண்டும். ஈழத்தை தாய் தந்தைகளை சந்திக்க வேண்டும். அதற்குள்ளாகி ஏன் அன்பு காதலி, ஆசை காதலி கண்ணகி இருக்கின்றார். கண்ணையை சந்திக்க வேண்டும் அல்லவா? கண்ணை கண்ணகி
உயிர் மறந்தாலும் உயிரை தேடிய உடல் மறந்தாலும் காக்க நின்ற கண் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பதே மறந்தாலும் நான் தவறு உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறந்தேன். ஈசா கைலாய வாசா உமா மகேஸ்வரா உலகை காக்கும் பரம்பொருளே படி அளக்கக்கூடிய தெய்வமே இந்த கனகபுரி நாட்டில் பூக்காரி பொன்னிக்கு மகளாக பிறந்து கண்ணகி என்று பெயரோடு சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆனே தினமும் கனகபுரி நாட்டு இளவரசர் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். அயல் நாடு சென்றவர் இன்று வருவதாக உரைத்திருக்கிறார். என் காதலை சந்திக்க வேண்டும். அத்தா
தாமா ஏமை மாமை 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 மாமே உனக்கு தாமா அம்மா பேரு தாண்டாஞ்சல அபில புந்துட்டாரானே என்னங்க உன்னை காணும் முறைக்காகத்தான் அயலாறு சென்று பட்டப்படை முடித்து விட்டு தாயகம் திரும்புடனே உன்னை காணும் முறைக்காகத்தான் அப்படியா என்னங்க ஆமா எனக்காக என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க உனக்காக இந்த உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்குத்தானே சொந்தம் அப்படியா இருந்தாலும் எப்படி இருக்கின்ற நலமுடன் இருக்கின்ற நலமோடு இருக்கிறேன் நீங்க இருக்கின்ற படுத்து எனக்கு குறை என்பது இல்லைங்க ஏன் அரமனையிலே வேலைக்காரர்களை திகழ்ந்தாலும் நான் யார் ஒரு நாட்டு இளவரசர் அப்படிக்கும் பொழுது உன் பணத்தை பார்த்து உன்னை காதலிக்கவில்லை உன் குணத்தை பார்த்து மட்டும்தான் காதலித்திருக்கிறேன். ஆமா இருந்தாலும் இத்தனை நாட்கள் கழித்து வந்திருக்கிறேன் எனக்காக என்ன பரிசு கொண்டு வந்துள்ளாய் என்னங்க உனக்காக என்னையே கொடுத்துட்டேன் அப்படி இருக்கின்ற பொழுது வேறு என்னங்க கொடுக்க போகிறேன் இதயத்தை பரிமாறிக்கொண்டு என் உயிர் உடல் மூச்சு பேச்சு அத்தனையும் உனக்கு தானுங்க நீங்க யாருங்க நாட்டு சைலண்ட் சைடுல பேசாதீங்கன்னா நான் ஏழையாக பிறந்தாலும் ஆனா இந்த கனகபுரி நாட்டு மன்னருடைய மகன் இளவரசர் கதிரவன் உங்களை நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் உண்மையாக நேசிக்கிறேன் வாழ்ந்தால் உங்களோடுதான் இத பாருங்க நான் பூக்காரி மகள் என்று கூட பாராமல் என் மீது அன்பு வைத்திருக்கிறாய் வைத்திருக்கிறாய் கண்ணகி காலமெல்லாம் உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்று உரைத்திருக்கிறார் என்னங்க அப்படி இருக்கின்ற பொழுது நான் உனக்கு என்னங்க பரிசு கொடுக்க போறேன் நான் வாழ்வதே உனக்காக தான் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது காதலித்தான் நாள் முதல் இந்நாள் வரை மறுப்பு என்பதை தெரிவித்தது கிடையாது கேட்ட பொருளை தடையில்லாமல் தருவாய் இருந்தவர்களும் ஏன் மதுரை ஒரு ஆசை என்னங்க ஆசை எனக்கு என்ன தர வேண்டும் தெரியுமா சொல்லுங்க நாம் இருவரும் தனிமையில் பேச வேண்டும் இப்பொழுது மட்டும் நான் ஆரணி பாடத்தில் நம்ம இருவரும் தனிமையில் தான் நின்று பட்டிக்காரனா சுத்தமான பட்டிக்காரன் பட்டிக்காடு தான் விபரமா பேசுவாங்க என்ன விபரமா பேசுவாங்க என்ன தனிமையில் பேசுவதில் என்ற ஒரு கணவன் மனைவி ஒன்றிணைந்து பேசக்கூடிய முதல் இரவு ஐயா ஏங்க என்ன இது ஆமா நீங்க யாருங்க மன்னருடைய மகன் இளவரசர் நான் யாரு சாதாரண ஏழை குடும்பம் பூக்காரி பொண்ணுக்கு மகளாக பிறந்தவர் அப்படி இருக்கின்ற பொழுது இப்ப காதலிப்பீங்க அப்புறம் கைவிடுவீங்க நான் கையில விட மாட்டேன் அதுக்கு மேல நான் கை விட வாழ்ந்தால் உன்னோடு இல்லையே உன்னோடு உயிரே உனக்கு தான் உறவே உனக்கு தான் ஏங்க இந்த உயிரே உனக்கு தான் என்னங்க சுகதான முக்கிய வாழ்க்கையில இருந்தாலும் என் ஆசையை முடியாது என்னங்க இப்படியா செய்வீங்க எப்படி செஞ்ச ஓட்ட பண்ண தூக்கி புறம் வந்து என்னங்க என்னங்க இது இந்த மாதிரி அங்க எவ்வளவு தெரியா கண்ணாடி வளையல் இருக்கு கணவன் உழைப்பதற்காக என்னங்க இத பாருங்க
நான் கிணத்து தண்ணி தானே உன்னுடைய காதலி தானங்க அதுக்குள்ள இப்படி தந்துட்டீங்களே ஏங்க கண்ணகி நாம் இருவரும் யார் இப்போது காதலர்கள் வருங்காலத்தில் இருவரும் கணவன் மனைவிகள் அப்படிக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்குள் நடக்கக்கூடிய முதலிரவு தானே நடந்தது இருந்தாலும் திருமணம் முடிந்து பஞ்சனிலே இருவரும் முதலிரவு கொள்ளலாம் நினைத்தோம் ஏதோ விதியின் வாசம் உணர்ச்சி வசப்பட்ட வீடு விட்டு ஆம்பளைங்களுக்கு இந்த வேலை விட்டா வேற என்ன வேலை தெரியும் ஆம்பளைங்க இந்த வேலை விட்ட வேற என்னதான் வேலை இருக்கு ஒருத்தர் சுத்தறது வர்றது இதே வேலையா இதை விட்டா அப்புறம் எப்படியா வருது நாடு பெருக்கணும்னா நம்ம தான் முக்கியத்துவம் ஆமா என்னங்க இத பாருங்க என்னை ஏமாத்த மாட்டீங்களே ஏமாத்த மாட்டேன் எனக்கு கைவிட மாட்டீங்க கைவிட மாட்டேன் கண்ணகி இந்த உடல் பொருள் ஆகிய அனைத்து உனக்குத்தான் சொந்தம் இருந்தாலும் நீ வேலைக்காரியாகவே பணிபுரிந்து கொண்டிரு அரண்மனையில் கால நேரங்கள் ஒன்று கூடி வரும் பொழுது என் தாய் தந்திரத்திலே கூறி முறைப்படி நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்னங்க அன்று கோவலுக்காக கண்ணகி காத்துக் கொண்டிருந்தோம் இன்று இந்த கதிரவனுக்காக இந்த கண்ணகி காத்துக் கொண்டிருந்தோம் அப்படியா காத்துக் கொண்டிரு அரண்மனையில் சந்திக்கலாம் இதே இடத்தினால சந்திக்க வேண்டும் புறப்படு